பிளாக் எடுத்துக்கோங்க சிம்லிங்கில். ஹலோ, ஓகேவா? கேக்குதுண்ணா, கேக்குதுண்ணா. பிரபு, இப்போ புரியுதுண்ணா. கொஞ்சம் நாய்ஸ் இல்லைல்ல? ஓகேவா இப்போ? இல்லைண்ணா, ஓகேண்ணா, இப்போ ஓகே. ஓகே, இந்த 5 பிளாக் எடுத்துக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து டூ ஃபைலு. இந்த பிளாக் எதுக்குன்னா, நம்ம வந்து ஒரு வேரியபிளோ இல்லை ஒரு அரேயோ சம்திங் ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூவோ நம்ம வந்து ஒரு மேட் ஃபைலாக சேவ் பண்ணிடலாம். எப்படி சேவ் பண்ணலாம்னா, ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ஒரு கான்ஸ்டன்ட் பிளாக் எடுத்துக்கோங்க. ஸோ கான்ஸ்டன்ட் பிளாக் எடுத்துக்கிட்டு ஒரு அரே வேணால் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகேங்களா? ஸோ ஒரு அரே க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணிவிட்டு இதை வந்து இதில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. என்னவா சேவ் பண்ண போகுது, என்ன நேமில், ஓகேங்களா? அது நேம் நம்ம உள்ளே கொடுக்கலாம். அன்டைட்டில்டுன்னு இருக்குது, எதுவுமே நேம் கொடுக்கல. ஸோ நீங்கள் ஏதாவது நேமில் சேவ் பண்ணணும் அப்படின்னா கொடுத்துக்கோங்க. சும்மா டெஸ்ட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். டெஸ்ட் 2 அப்படின்னு கொடுக்கலாம். ஓகே, ஓகே கொடுத்துட்டு இதெல்லாம் இப்போக்கி இந்த பிளாக் எல்லாத்தையும் நீங்கள் கமெண்ட் பண்ணி வச்சுருங்க. ஏன்னா அது தேவையில்லாமல் எரர் வரும், கனெக்ட் ஆகலை அப்படின்னு. இதெல்லாம் கமெண்ட் அவுட் பண்ணிவிட்டு ரன் பண்ணுங்கள். ரன் பண்ணிங்க அப்படின்னா இப்போ நீங்கள் இந்த கான்ஸ்டன்ட் எல்லாம் ஒரு ஃபைலில் போய் சேவ் ஆகிருக்கும். test2.mat அப்படிங்கிற ஃபைலில். அது எங்கே இருக்குன்னா உங்களோட ஒர்க்கிங் டைரக்டரி. நீங்கள் இப்போ எதில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, நான் இப்போ என்னதில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், இ டிரைவ் ஆனந்த் அப்படிங்கிறதுல ஒர்க்கிங் ஃபைல்ஸ் இதில் இருக்கேன். ஸோ இதில் வந்து இப்போ test2 அப்படிங்கிற நேம் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இதுதான் அந்த .mat ஃபைல். இது ஒரு மேட்லாப் ஃபைலு. இதை நீங்கள் எம்ஸ்கிரிப்ட் எழுதும்போது இல்லைனா ஏதாவது கோடிங் ஆப்டிமைசேஷன் அல்காரிதம் கோடிங் எழுதும்போது இந்த மாதிரி ஃபைலை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அதை டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்கே லோட் ஆகிடும் கமெண்ட் விண்டோவில் test2.matன்னு. இதை நீங்கள் இங்கே வியூ பண்ணி பார்க்கலாம். இங்கே வந்து டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட இதை சாரி test2 லோட் ஆகும். ஒரு நிமிஷம். ஒர்க் ஸ்பேஸ் வராது, சாரி. இது வந்து லோட் பண்ணுறதுக்கு மட்டும்தான். இது நீங்கள் வந்து ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இதை ஒர்க் ஸ்பேஸே கொண்டு வர முடியாது. நீங்கள் மேட் ஃபைலாக நீங்கள் பார்த்துக்கலாம் அது, ஓகேவா? ஸோ இப்படி தான் ஒரு வேரியபிளையோ ஒரு அரேவோ ஒரு மேட் ஃபைலாக சேவ் பண்ணுறது. இந்த டூ ஃபைல் அப்படிங்கிற பிளாக் யூஸ் பண்ணிக்கலாம். அதே இதில் ஃப்ரம் ஃபைல் அப்படிங்கிற பிளாக் இருக்கும். அந்த பிளாக் யூஸ் பண்ணி அந்த வேரியபிளை நீங்கள் ரீட் பண்ணிக்கலாம், நீங்கள் சேவ் பண்ணதை. அது என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு நான் கமெண்ட் அவுட் பண்ணிட்டுருந்தேன், அதை அன்கமெண்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த நேம் மாற்றுங்க. என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ அதே நேம் கொடுத்தீங்கன்னா அதை ரீட் பண்ணும். இதை வந்து நீங்கள் ஒரு ஸ்கோப் போட்டு பார்த்துக்கலாம். ஸ்கோப் எடுத்துக்கோங்க. டூ 4 8 16 அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். நான் ரன் பண்ணுறேன். ஸ்கோப் இஸ் நாட் கனெக்டட். 1 minute. இதில் ஒரு இஷ்யூ இருக்குது. என்னென்னா நீங்கள் டூ ஃபைலையும் ஃப்ரம் ஃபைலையும் ஒரே இதில் வச்சு ரீட் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் இந்த அரேவை வந்து இந்த டூ ஃபைலில் போய் சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஃபைலு இந்த மாடலில் இருந்துச்சுன்னா அது ரன் ஆகாது. இதுக்கு என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து கமெண்ட் அவுட் பண்ணிக்கிங்க அதை. ஏன்னா ஆல்ரெடி நம்மளோட ஒர்க் ஸ்பேஸில் நம்ம வச்சுட்டோம் அதை. ஸோ வந்து அந்த test2 அதுலேருந்து ரீட் பண்ணிக்க முடிஞ்சு நம்ம இங்கேருந்து அது இந்த மாடல்லே
இந்த டூ ஃபைல் இருந்துச்சுன்னா ரீட் ஆகாது. ஆல்ரெடி நமக்கு எங்கே இருக்குது அப்படின்னா, நான் இங்கே டெஸ்ட்டுங்கிறதுல ஆல்ரெடி ஒரு ஃபைலாக சேவ் பண்ணிட்டேன். அதை அந்த டூ ஃபைலுங்கிற பிளாக் யூஸ் பண்ணி, இந்த ஃப்ரம் ஃபைல் பிளாக் யூஸ் பண்ணி அந்த ஃபைல்லேருந்து தான் ரீட் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த டூ ஃபைலுங்கிற பிளாக் இங்கே தேவையில்லை. அதனால அது இருந்தால் ரன் ஆகாது. ஃபர்ஸ்ட் அதுதான் இப்போ எரர் வந்துச்சு. நான் இப்போ கமெண்ட் அவுட் பண்ணிட்டேன். கமெண்ட் அவுட் பண்ணிட்டு ரன் பண்ணுறப்ப இந்த 24816 அங்கேருந்து ரீட் பண்ணிடுவது. ஓகேங்களா? ஸ்கேல் மாற்றுறேன் கிளியராக பார்த்துட்டு. ஸோ 24816. ஸோ இந்த பிளாக்கை யூஸ் பண்ணி அந்த சேவ் பண்ண ஒரு மேட் ஃபைலை நம்ம ரீட் பண்ணிக்கலாம். இந்த பிளாக் டூ ஃபைல் வந்து வேரியபிள்ஸு இல்லைனா கான்ஸ்டன்ட்டு சம்திங் அரே ஏதாவது நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். அதை சேவ் பண்ணுறதுக்கு இது இந்த டூ ஃபைலு, அதை ரீட் பண்ணுறதுக்கு ஃப்ரம் ஃபைல். ஓகேங்களா? இதுதான் இந்த ரெண்டு பிளாக்கு. அடுத்து சிமிலர் தான், ஆனால் இது வந்து டூ ஒரு ஸ்பேஸ் ஃப்ரம் ஒரு ஸ்பேஸ்ன்னு இருக்கும். ஒர்க் ஸ்பேஸ்னால் ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட் கிளாஸ்லேயே சொன்னது தான். மேட்லாப்ல ஒர்க் ஸ்பேஸ் வந்து இதான் ஒர்க் ஸ்பேஸ். ஓகேங்களா? பேஸ் ஒர்க் ஸ்பேஸ்னாங்க. ஃபங்க்ஷன் ஒர்க் ஸ்பேஸ் ஒன்று இருக்குது. அது எதுனா நீங்கள் ஃபங்க்ஷன்ஸ் எழுதுறோம்ல ஸ்கிரிப்டில், ஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷனில் ரெண்டு இருக்கும். ஸ்கிரிப்ட் அப்படின்னா ஃபங்க்ஷனுங்கிற வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கும். ஃபங்க்ஷன்னா ஃபங்க்ஷனு, அப்புறம் அவுட்புட்டு, அப்புறம் ஃபங்க்ஷன் நேம், அப்புறம் இன்புட் அப்படி எழுதுவோம். அந்த மாதிரி இடத்துல வர வந்து ஃபங்க்ஷன் ஒர்க் ஸ்பேஸ். இது ஒன் ஆஃப் த இன்டர்வியூ கொஸ்டின். பிரபு டெவலப் கேட்டிருக்காங்க எல்என்டியில். சரி, ஓகே. இப்போ அடுத்து இப்போ என்ன பிளாக் பார்க்க போகிறோன்னா, ஃப்ரம் ஒர்க் ஸ்பேஸ் டூ ஒர்க் ஸ்பேஸ், இந்த ரெண்டு பிளாக் தான். இப்போ டூ ஒர்க் ஸ்பேஸ் எடுத்துக்கிறேன்னா கமெண்ட் பண்ணிட்டு இதே கூட யூஸ் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த வேரியபிளை வந்து நான் ஒர்க் ஸ்பேஸில் எழுத போகிறேன். முன்னாடி ஃபைலில் எழுதுனேன், டாட் மேட் ஃபைல், அது ஒரு மேட்லாப் ஃபைலு. இப்போ வந்து ஒர்க் ஸ்பேஸில் எழுத போகிறேன். ஒர்க் ஸ்பேஸ்னால் சொன்னால இங்கே இருக்குல்ல, இது ஒர்க் ஸ்பேஸ். ஓகேங்களா? இங்கே எழுத போகிறோம். அதுக்கு இந்த பிளாக் யூஸ் பண்ணணும், டூ ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்னு. இந்த பிளாக்கு இதெல்லாம் வந்து நம்ம லாஜிக், நம்ம ரெக்குவயர்மெண்ட்ஸ் கொடுக்கும்போது இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வச்சு இப்போக்கி லாஜிக் என்கிட்ட எக்ஸாக்டாக இல்லை, பட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு கம்பெனி போகும்போது. ஸோ இப்போ நான் ரன் பண்ணிட்டேன். இந்த சிம் அவுட் அப்படிங்கிற நேமில் போய் அது வந்து இப்போ சேவ் ஆகிருக்கும் ஒரு ஸ்பேஸில். நீங்கள் நேம் வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பாருங்கள், சிம் அவுட்டுங்கிறது இருக்குது. அதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அது ஓப்பன் ஆகிடும். 24816 24816 அப்படியே சேவ் ஆகிடும் அது. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் ஒரு ஒர்க் ஸ்பேஸில் போய் எழுதுறது. அதே வந்து இப்போ அந்த ஒர்க் ஸ்பேஸில் திரும்ப ரீட் பண்ணணும் அப்படின்னா இந்த பிளாக் ஃப்ரம் ஒர்க் ஸ்பேஸ் யூஸ் பண்ணி அந்த ஒர்க் ஸ்பேஸ்லேருந்து வேல்யூஸ் இல்லைனா வேரியபிள்ஸ் இல்லைனா அரேஸ் அதை ரீட் பண்ணிக்கலாம். என்னென்னு கமெண்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஒரு ஸ்கோப் போடுங்க. ஸ்கோப் போட்டு இப்போ ரன் பண்ணுங்க. சேம் எரர் தான் நினைக்கிறேன். ஃப்ரம் ஒர்க் ஸ்பேஸ் இல்லை நேம் சிம் அவுட், நேம் சிம்முன்றது அது சிம் அவுட்டுங்கிற இதெல்லாம் சேவ் பண்ணியிருக்கோம். ஸோ நேம் சேம் நேம் கொடுங்க, சிம் அவுட் அப்படின்னு. எங்கேருந்து ரீட் பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா இந்த சிம் அவுட் அப்படிங்கிற நேமில் தான் போய் சேவ் பண்ணியிருக்கோம் ஒர்க் ஸ்பேஸில். அதே நேம் வச்சு நான் ரீட் பண்ண முடியும். முன்னாடி வேறு நேம் இருந்துச்சு, அதனால் எரர் இருந்துச்சு. நான் ரன் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா வேல்யூ வந்துடும் 24816. ஸோ இப்போக்கி நான் பார்த்து 4 பிளாக்குமே ஒரு வேல்யூவை வாங்கி ஒரு ஃபைலாக சேவ் பண்ணலாம், இல்லைனா ஒர்க் ஸ்பேஸில் சேவ் பண்ணலாம். அது இந்த ரெண்டு பிளாக்கு, டூ ஃபைல், டூ ஒர்க் ஸ்பேஸ். ஃப்ரம் ஃபைல் வந்து இந்த சேவ் பண்ண ஃபைலை ரீட் பண்ணுறதுக்கு, ஃப்ரம் ஒர்க் ஸ்பேஸ் வந்து ஒர்க் ஸ்பேஸோட வேரியபிளை ரீட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? இந்த பிளாக் ஃப்ரம் ஒர்க் ஸ்பேஸ் யூஸ் பண்ணி வேறு சிம்பிளாக ஏதாவது வேல்யூ, நான் ஃபார் எக்ஸாம்பிள் a = p அப்படின்னு நான் ஒர்க் ஸ்பேஸில் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இந்த ஃப்ரம் ஒர்க் ஸ்பேஸை யூஸ் பண்ணி ஏ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்கே ரீட் பண்ணலாம். It's not connected.
சார் என்ன சேவ் பண்ணியிருக்கேன், சாரி அந்த ஸ்பேஸ் நேம் ஒரு ஸ்பேஸில் வாங்கி ஒரு ஸ்பேஸில் உள்ளது மட்டும் தான் யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நான் ட்ரை பண்ணதில்லை, நான் செக் பண்ணுறேன் எங்கே வாங்கிட்டோம். ஓகே, வில் ட்ரை தட் டி அவுட். ஆமாம், ஒரு ஸ்பேஸில் வாங்கி சேவ் பண்ண வேரியபிளை தான் நம்ம இதுலேருந்து ரீட் பண்ணிக்கலாம். ஓகே, எல்லா வேரியபிளையும் ஒரு ஸ்பேஸில் ரீட் பண்ணிட முடியாது. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா கிளாக்கு ஜஸ்ட்டு டைம் தான். காமிக்கிறேன், ஸ்கோப் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இப்போ 10 செகண்ட்ஸ் இருக்குது. கிளாக் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி 10 செகண்ட்ஸுக்கு போகும். அவ்வளோதான், ஜஸ்ட்டு ஒரு வாட்ச் ஓடுற மாதிரி தான் கிளாக்ங்கிற பிளாக். ஓகேவா, ஒரு செகண்ட் வரும்போது இது சிமுலேஷன் டைம், இது கிளாக்கில் வர்றது. ஒரு செகண்ட் வரும்போது இந்த கிளாக்கில் அவுட்புட் ஒன்று வரும், 2 செகண்ட் வரும்போது 2, 3 செகண்ட் வரும்போது 3. ஸோ ஜஸ்ட் இது கிளாக் சிமுலேஷன் 10 செகண்ட்ஸ் ரன் பண்ணியிருக்கோம். ஸோ கிளாக்கோட அவுட்புட் 10 வருது. 5 செகண்ட்ஸ் வரும்போது 5 வரும். ஸோ ஜஸ்ட்டு கிளாக் தான் அது. ஓகேங்களா, இது சம்டைம்ஸ் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இந்த மாடல் ரெக்குயர்மெண்ட்டை பொறுத்து இருக்காது. ஓகே, இந்த 5 பிளாக்ஸில் ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? இல்லைண்ணா இல்லை. ஓகே, வேறு யாருக்காவது? சார் இது ஆன் டிலே டைமர் மாதிரிலாம் யூஸ் பண்ண முடியுமா? இவ்வளோ 10 செகண்ட் கழிச்சுட்டு இந்த அவுட்புட் கிரியேட் ஆகணும் இது மாதிரி இந்த கிளாக்கையா? கிளாக்கு இல்லை இல்லை இல்லை, ஜஸ்ட் டைம் மட்டும் தான் கொடுக்கும். வேறு எதுவுமே இதை நீங்கள் கண்ட்ரோல்லாம் பண்ண முடியாது. ஓகே ஓகே. இதுக்கப்புறம் இதை அவுட்புட் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் எதாவது லாஜிக்கில் டைம் யூஸ் பண்ணி பண்ணுறதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் ஒழிஞ்சு இந்த கிளாக்கு நம்ம வேறு எதுவுமே பண்ண முடியாது. ஏன் கண்ட்ரோல் ஏன் ஒரு பிளாக் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பிளாக் பற்றி பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஸ்விட்ச் பிளாக் எடுத்துக்கிறேன். அதை நான் சொல்லிக் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் வரைக்கும் உங்களுக்கு. ஸ்விட்ச் பிளாக் சொல்லி கொடுத்துருக்கேன். நான் இப்போ சொல்ல போகிறது லுக் அண்டர் மாஸ்க்னு ஒன்று இருக்கும். ஓகே, இப்போ அந்த ஸ்விட்ச் பிளாக் இருக்குது. நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் யூ கொடுத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இதோட லுக் அண்டர் மாஸ்க் இருந்தால் அது ஓப்பன் ஆகும். இல்லை, லுக் அண்டர் மாஸ்க் இல்லை இந்த பிளாக் இருக்குது. அவங்க சம்திங் பிளாக் காமிக்கிறேன் லுக் அண்டர் மாஸ்க் உள்ள மாதிரி. லாஜிக் ஆப்ரேட்டர் இப்போ இந்த கம்பேர் டு கான்ஸ்டன்ட் பிளாக் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் யூ கொடுத்தீங்க அப்படின்னு இது ஓப்பன் ஆகும். இது என்னன்னா இந்த பிளாக்கை இப்படி தான் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இதை இன்பில்ட்டாக டெவலப் பண்ணி அவங்க பிளாக்காக மாற்றிருக்காங்க. ஸோ இதுதான் அந்த பிளாக்குக்குள்ளே உள்ள லாஜிக். ஸோ இந்த மாதிரி ஒரு லாஜிக் அந்த கிளாக்கில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை செக் பண்ணலாம். இதை எடுத்துக்கிட்டு நம்ம கண்ட்ரோல் பண்ண யூஸ் பண்ணலாம். பட் அந்த கிளாக்கு வந்து நமக்கு எதுவும் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இல்லை. இங்கே லுக் அண்டர் மாஸ்க்லாம் கிடையாது. செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் யூ கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பிளாக் எப்படி செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் செலக்ட் ஆகும். பட் இந்த பிளாக்குக்கெல்லாம் அந்த மாதிரி ஆப்ஷன் கிடையாது. ஸோ ஜஸ்ட்டு கிளாக்காக தான் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? அஜயன் சார் கிளியரா? ஹலோ, கேக்குதா சார்? அந்த ஷார்ட்கட் கீ என்ன சொல்லுங்க? கண்ட்ரோல் யூ கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் கொடுத்து மாஸ்க்ன்றது மாஸ்க்கு அதில் வந்து லுக் அண்டர் மாஸ்க்ன்னு இருக்கும். அதுலேயே பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் யூ பாருங்க. ஓகே ஓகே சார். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா அது உள்ள என்ன லாஜிக் இருக்குது அப்படிங்கிறது வரும்.
அதே மாதிரி நீங்கள் எல்லா பிளாக்குக்கும் அது ஆல்ரெடி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். நீங்கள் பிளாக்கு கிளிக் பண்ணீங்கன்னா சிம்பிளாக டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் அதை பற்றி டெப்த்தாக படிக்கணும்னா ஹெல்ப்புக்கு போய் படிக்கலாம். ஓகேங்க சார். ஓகேவா? ஓகே ஓகே. ஓகே. ஸோ டோட்டலாக இப்போ எவ்வளோ பிளாக்ஸ் சார் நம்ம கவர் பண்ணியிருக்கோம்? கவுண்ட் நம்மகிட்ட இருக்கா சார் ராஜேந்திரன் சார்? ஹலோ சார் ஒரு சார் டோட்டல் கவுண்ட் இல்லை, கவுண்ட் பார்த்துன்னு சொல்கிறேன் சார். இல்லை ஓகே, பரவாயில்ல. ஆல்மோஸ்ட்டு நான் தேவைப்படுற பிளாக்ஸ் எல்லாமே கவர் பண்ணிட்டேன். ஓகேங்க சார். வேறு ஏதாவது பிளாக்ஸ் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் அதை செக் பண்ணிவிட்டு நான் பார்த்து சொல்கிறேன். ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்ச பிளாக்ஸு, என் பிளாக்ஸ் யூஸ் ஆகுறது எல்லாத்தையும் நான் ஆல்மோஸ்ட் ஓரளவு கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இதுக்கப்புறம் உள்ள பிளாக்ஸ் நீங்கள் எடுத்து போட்டு பாருங்கள். ஜஸ்ட்டு ஒரு ஸ்கோப் எடுத்து கனெக்ட் பண்ணி என்ன ஃபங்க்ஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இல்லை டவுட்டு தான் சொல்லுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன். ஓகேங்களா? அடுத்து நம்ம ஸ்டேட் ஃப்ளோ போயிடலாமா? ஹலோ ஓகேண்ணா போகணும். ஓகே. பிரதீப் சார் ஜாயின் பண்ணிட்டாங்களா இல்லையா? இல்லை சார், இன்னும் வரல. அது மழையா இருக்கு அப்படின்னு அப்படியே ஜாயின் பண்ண முடியல. வந்துருவா ப்ளீஸ் சார். ஓகே. முத்துக்குமார், உங்களுக்கு எல்லாம் கிளியரா? ஃபாலோ பண்ண முடியுதா? அப்படியே நீங்கள் போட்டுக்கிட்டு வரீங்களா சொல்யூஷனு? ஃபாலோ பண்ண முடியுது. ஓகே. டவுட் இருக்கு, நான் கேட்டுக்கிறேன் உங்களுக்கு தனியாக. இல்லை பரவாயில்ல, இங்கேயே கேளுங்க. உங்களுக்கு இல்லை பழைய கிளாஸில் அது மறுபடியும் நான் எடுத்து ரீக்ளைன் பண்ணாதான் தெரியும் எனக்கு. நான் பார்த்துட்டு உங்கள்கிட்ட கேட்குறேன். சரி, ஓகே சார். ஓகே. ஜெயக்குமார், உங்களுக்கு ஓகேவா? ஓகேண்ணா. ஓகே. அடுத்து இப்போ ஸ்டேட் ஃப்ளோ போயிடலாமா? ஸ்டேட் ஃப்ளோன்றது என்னன்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றீங்களாண்ணா? அது நான் பண்ணிடுறேன் ப்ரோ. போயிடலாம் கேட்டேன். அப்படியா? சரி. ஓகே. இப்போ இதுவரையும் நம்ம பார்த்தது மேட்லாப் இந்த லைப்ரரியில் ஒரே ஒரு டூல் தான் பார்த்துருக்கோம். என்னென்னா சிமுலிங் அப்படிங்கிற டூல். ஓகேங்களா? மெயினாக இப்போ ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரீஸ் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா 2 டூல் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆட்டோமோட்டிவ்ல இந்த மேட்லாப் டெவலப்மெண்ட், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் யூஸ் பண்ணுறாங்களா மேக்ஸிமம். இந்த சிமுலிங்கு இன்னொரு டூல் பாக்ஸ் இருக்குது. அது என்னென்னா ஸ்டேட் ஃப்ளோ. பாருங்க, இந்த ஸ்டேட் ஃப்ளோ, இந்த 2 டூல் தான் மெயினாக யூஸ் பண்ணுவாங்க. இப்போ சிமுலிங் மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ மேத்தமேட்டிக்கல் ரிலேட்டடாக ஈக்குவேஷன் ஒரு மாடலாக டெவலப் பண்ணுறதுக்கு, டைனமிக் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கு அது எல்லாமே சிமுலிங் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்டேட் ஃப்ளோ எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா கண்ட்ரோல் லாஜிக்கு. ஓகேங்களா? ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட் மாறுறதுக்கு என்ன லாஜிக்கு, இது மாதிரி கண்ட்ரோல் லாஜிக்கு எல்லாம் டெவலப் பண்ணுறதுக்கு ஸ்டேட் ஃப்ளோ யூஸ் பண்ணுவாங்க. மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன்ஸ்னு இதில் யூஸ் பண்ண முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எல்இடி கொஞ்சம் நேரம் ஆனில் இருக்கணும், அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் ஆஃப் ஆகிடும். இந்த மாதிரி ஒரு கண்ட்ரோல் லாஜிக்கு பண்ணுறதுக்கு ஸ்டேட் ஃப்ளோ யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் கிளாஸ் எடுக்கிறதுக்கு உங்களுக்கே டீட்டெயிலாக புரிய ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு ஸ்டேட் ஃப்ளோ என்ன, எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. ஓகேங்களா? ஸோ இதுதான் மெயின் டிஃப்ரென்ஸு. மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன்ஸு, டைனமிக் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ்க்கெல்லாம் சிமுலிங், கண்ட்ரோல் லாஜிக் டெவலப் பண்ணுறதுக்கு ஸ்டேட் ஃப்ளோ. ஓகே. ஸ்டேட் ஃப்ளோ எடுத்துக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா 3 இருக்கும். சார்ட்டு, அப்புறம் ஸ்டேட் ட்ரான்சிஷன் டேபிள்னு இருக்கும், அப்புறம் ட்ரூத் டேபிள். ஃபஸ்ட்டு நம்ம சார்ட்லேருந்து ஆரம்பிப்போம். சார்ட். ஓகே. ஸோ ஆல்ரெடி நான் ஒரு மாடல் பண்ணி வச்சுருக்கேன், அது இருக்கட்டும். நான் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ ஸ்டேட் ஃப்ளோ ஸ்டார்ட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் இந்த சார்ட் தான் யூஸ் பண்ணுறாப்பா இருக்கும். அந்த ட்ரூத் டேபிள், ஸ்டேட் ட்ரான்சிஷன் டேபிள்லாம் ரொம்ப ரேர் கேஸ். ஓகேங்களா? ஒரு சார்ட் எடுத்துக்கோங்க, எப்படியும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதை. ஓகேங்களா? ஃபஸ்ட் டைம் இதனால் ஸ்டேட்டில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தெரியலாம். ரொம்ப உங்களுக்கு கொஞ்சம் ஃபெமிலியர் ஆயிடுச்சா? ஆனால் எனக்கு ஓகேண்ணா, ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா. ஆனால் இந்த நீங்கள் சிமுலிங் டியூட்டோரியல் சொன்னீங்கன்னா, அதில் இந்த ட்ரூத் டேபிள் சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அது முக்கியமான சம்பவம் இருக்குண்ணா. ட்ரூத் டேபிள் இருக்குல்ல, நான் யூஸ் பண்ணதில்லை என்ன இது வரைக்கும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில். ஆனால் அது தெரிஞ்சுக்கிட்டா நல்லது தான். ஓகேவா? சரி, ஓகேண்ணா. சரி, ஓகே. இது மாதிரி ஒரு சார்ட் எடுத்துக்கோங்க. சார்ட் உள்ள வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வரும். இதில் என்ன இருக்குன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேட்ஸு. ஓகேவா?
ஸ்டேட் டயக்ராம்னு சொல்லுவாங்க அது. ஓகேவா? இதில் வந்து நீங்கள் என்ன வேணால் டிஃபைன் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டேட்டுன்னு எடுத்துக்கிட்டால் ஒரு ஒரு கண்டிஷனுங்கிற மாதிரி ஒரு ஆன் ஆஃப் இல்லைன்னா லோட் ஆன் இல்லை ரேடியோ ஆஃப் இது மாதிரி ஒரு கண்டிஷனை சொல்கிறதுக்கு இந்த ஸ்டேட். ஓகேங்களா? அடுத்து என்ன இருக்கும்னா ஜங்ஷன் இருக்கும். இதுதான் ஸ்டேட். ஓகேங்களா? இதில் போய் நீங்கள் இந்த கொஸ்டின் மார்க் பார்த்தீங்களா, அதில் போய் எழுதிக்கலாம் நீங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இது என்னோடய ஆன் ஸ்டேட்னு வச்சுக்கோங்களேன். இது ஆன் ஸ்டேட் ஆன் எழுதிட்டேன். ஓகே, இன்னொரு ஸ்டேட் எடுக்கிறேன். ஜஸ்ட்டு அதே மாதிரி தான் ட்ராக் பண்ணி இல்லை எழுத்து போடணும். அதை போய் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு மவுஸில் லெஃப்ட் கிளிக்கில் செலக்ட் பண்ணி அதை ட்ராக் பண்ணி வந்தீங்கன்னா அப்படியே வந்துடும். ஓகேவா? இப்படி தான் செலக்ட் பண்ணணும். நான் 2 ஸ்டேட் எடுத்திருக்கேன். ஓகேவா? ஒன்று ஆன், இன்னொன்று வந்து ஆஃப்னு வச்சுக்கிறேன் அந்த ஸ்டேட்டு. சரி, இந்த ஆன் ஆஃப் இப்போ ஒரு கண்டிஷன் நடக்கணும் இங்கே. அப்போ தான் ஆன்லேருந்து ஆஃப் போகணும், இல்லைனா ஆஃப்லேருந்து ஆன் பண்ணணும். இப்போ ஒரு சுவிட்ச் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம ஆன் பண்ணுவோம், ஆஃப் இருந்துச்சுன்னா ஆன் பண்ணுவோம், ஆன் இருந்துச்சுன்னா ஆஃப் பண்ணுவோம். ஸோ நம்ம ஒரு இன்புட்டை கொடுக்குறோம், அது வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. அதனால தான் ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட் மாறுது. ஸோ அதே மாதிரி தான் இங்கே இன்புட்ஸ் தேவை. ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஆன்லேருந்து ஆஃப் போகணும் அப்படின்னா, இப்போ எனக்கு ஆன் வந்தோடனே என்ன எனக்கு ஒரு அவுட்புட் வரணும் அப்படின்னு செலக்ட் பண்ணுறதுக்கு எனேபிள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இஎன். ஓகேங்களா? போட்டு கோலம் வச்சுட்டு இந்த ஸ்டேட் ஆன் வந்துட்டா எனக்கு வந்து ஒய் ஈக்குவல் டு 1ன்னு வரணும் அப்படின்னு டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஓகே, டிஃபைன் பண்ணிக்கிறேன். இதே எனக்கு ஆஃப்னு வந்துட்டா இந்த இது எனேபிள் ஆனிச்சுன்னா இஎன் எனேபிள்னு எழுதலாம், இஎன் எழுதலாம். நீ இஎன் எழுதிக்கோங்க. ஒய் ஈக்குவல் டு 0. ஓகே, ஆனால் எனக்கு கொஞ்சம் ஜூம் பண்ணுங்கண்ணா. கொஞ்சம் நான் ஃபோனில் தான் பார்த்துட்டு இருக்கேன். ஓகேண்ணா. ஓகேவா ஜெயக்குமார்? ஓகேண்ணா. ஓகே, ஸோ இப்படி தான் 2 ஸ்டேட் எடுத்துகிட்டு ஆன் ஆஃப்னு. ஆன் ஆனால் ஒய் வந்து 1ன்னு வரணும், ஆஃப் ஆனால் ஒய் 0ன்னு வரணும். ஓகே, எப்போ ஆன் ஆகும் எப்போ ஆஃப் ஆகும் அப்படிங்கிறது வந்து கண்டிஷன் தான். ஓகேங்களா? கண்டிஷன் என்ன கண்டிஷன் போடுறோன்னா, இங்கேருந்து இப்போ இந்த ஸ்டேட் பக்கத்தில் போனீங்கன்னா ஒரு ப்ளஸ் சிம்பிள் வரும். அந்த ப்ளஸ் சிம்பிள் எடுத்து அப்படியே ட்ராக் பண்ணி இஎன்க்கு அடுத்து என்ன இருக்கு? கோலன் ஒய் ஈக்குவல் டு 1ன்னு போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஓகே, இந்த ஸ்டேட் பக்கத்தில் போனீங்கன்னா ஒரு ப்ளஸ் சிம்பிள் வரும். அதை எடுத்து ஆன்லேருந்து ஆஃப் கனெக்ட் பண்ணுங்கள். ஓகே, இது கனெக்ட் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு கொஸ்டின் மார்க் வரும். என்ன அப்படின்னா, எப்போ இந்த ஆன்லேருந்து ஆஃப் போகணும் அப்படிங்கிற கொஸ்டின் மார்க். இங்கே தான் நம்ம கண்டிஷனை கொடுக்கணும். ஓகே, கண்டிஷன் இப்போ என்ன நான் கொடுக்குறேன் அப்படின்னா, ஒரு எக்ஸ்ன்னு ஒரு இன்புட் எடுத்துக்கிறேன். அந்த இன்புட் வந்து இப்போ வந்து கிரேட்டர் தென் 5 இருந்தால் எனக்கு வந்து ஆன்லேருந்து ஆஃப் போகணும். ஓகேவா? ஸோ ஆஃப்லேருந்து ஆன் போனால் இங்கேருந்து ஒரு கண்டிஷன், இங்கே போனீங்கன்னா ப்ளஸ் ஒரு சிம்பிள் ஒன்று வரும். அதை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் இப்படி கனெக்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து இங்கே கண்டிஷன் எழுதுங்க. கண்டிஷன் எழுதுறதுக்கு எப்போவுமே ஸ்கொயர் ப்ராக்கெட் எழுதணும். ஓகேவா? ஸோ எக்ஸு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 இருந்துச்சு அப்படின்னா ஆஃப்லேருந்து ஆன் போகணும். கிரேட்டர் தென் 5னா ஆன்லேருந்து ஆஃபு, லெஸ் தென் 5னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5னா ஆஃப்லேருந்து ஆன். இது போணுச்சுன்னா ஒய் 1ன்னு வரும், இங்கே வந்துச்சுன்னா ஒய் 0ன்னு வரும். ஓகேவா? இப்படி கொடுத்துட்டு நான் வேறு இதில் போடுறேன். ஏன்னா ஆல்ரெடி ஒய் எக்ஸெல்லாம் டிஃபைன் பண்ணியிருக்கேன். அதனால் இது நான் ஜஸ்ட் அப்படி காப்பி பண்ணி வேறு மாடலில் போடுறேன். ஏன்னா அதை கொஞ்சம் ரிஃப்யூஸ் பண்ணும் ஃபஸ்ட்டே உங்களுக்கு. இப்போ நம்ம லாஜிக் இருக்குது. ஸோ போட்டாச்சு. போட்டு இப்படி ரன் பண்ணுங்கள். ரன் பண்ணிங்கன்னா எரர் வரும். எரர் எதுக்கு வருதுன்னா, நீங்கள் முன்னே டிஃபைன் பண்ணல எது இன்புட் எது அவுட்புட். ஸோ எக்ஸுங்கிறது இன்புட்டு, ஒய்ங்கிறது அவுட்புட்டு. எப்படின்னா எக்ஸை பொறுத்து தான் ஒய் மாறுது. அதனால் எக்ஸ் இன்புட்டு ஒய் அவுட்புட். ஓகேவா? ஓகே,
ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு மாடல் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் ஆயிருக்கும். அது க்ளோஸ் பண்ணி நான் அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதை பற்றி. ஒய் இன்புட் எக்ஸ் அவுட்புட் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த சிம்பிள்ஸ் வந்துடும். எக்ஸ் இன்புட்டுக்குள்ள சிம்பிள், அவுட்புட்டுக்குள்ள சிம்பிள். இப்போ இன்புட் நம்ம சிம்லிங்லேருந்து கொடுத்துக்கலாம். அதுக்கு சிம்லிங் பிளாக்கு ஏதாவது பிளாக் எடுத்துக்கோங்க. ரிப்பீட்டிங் சீக்வன்ஸ் ஸ்டார் பிளாக் எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா சிங்கிள் பில்டர் பிளாக்கு சம்திங் எதாவது பிளாக் தான் எடுத்துக்கோங்க. ரிப்பீட்டிங் சீக்வன்ஸ் எடுத்துக்கலாம். அப்போக்கி இன்புட் எல்லாமே 5 எல்லாமே 5 கீழே இருக்குது. அதனால் இன்புட்டை மாற்றுங்க. அதில் சரி 2 இன்புட்டு மட்டும் மேலே கொடுங்க. இன்புட் கொடுத்துட்டேன். நீங்கள் ஸ்கோப் ஒன்று கனெக்ட் பண்ணிக்கங்க. 2 இன்புட் வேணும். இந்த ஸ்கோப்பை காப்பி பண்ணிக்கிறேன். நான் ரன் பண்ணுறேன். சரி இப்போ ரன் ஆகாது. ஏன்னா இனிஷியலாக எந்த ஸ்டேட்லேருந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற கன்ஃபியூஷன் இருக்கும் அதில். ஸோ அதுக்காக என்ன பண்ணணும்னா டிஃபால்ட்டு ட்ரான்சிஷன் ஒன்று இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் போனீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டேட் இருக்கும். அடுத்து ஜங்ஷன் எதுக்கு நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் ட்ரான்சிஷன் இருக்கும். டிஃபால்ட் ட்ரான்சிஷன்னா எங்கே எந்த ஸ்டேட்லேருந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா இங்கே கொடுத்தீங்கன்னா இங்கேருந்து ஆரம்பிக்கும். ஓகேவா? அடுத்து அப்படி ரன் பண்ணுங்கள். நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஸ்டேட் மாறுறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ப்ளூ கலரில் நான் இன்ஃபினிட்டி கொடுக்குறேன். ஓடிட்டே இருக்கும். ஓகேவா? ஏன்னா நம்ம இன்புட்டு 5க்கு மேலே வருது, 5 கீழே வருது. ஸோ 5க்கு மேலே வரும்போது ஆஃபுக்கு போகுது, 5 கீழே வரும்போது வந்து ஆனுக்கு வருது. இன்ஃபினிட்டி கொடுத்ததுனால ரன் ஆகிட்டே இருக்கும். ஸ்டார்ட் பண்ணிட்டு 10 வரையும் கொடுத்துட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன். ரன் அவுட்புட் பாருங்கள். இப்போ என்ன கண்டிஷன்னா 5க்கு கீழே இருக்க வரையும் 1ல் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ 3ங்கிறது 5க்கு கீழே, 1ங்கிறது 5க்கு கீழே. ஸோ அது வரையும் 1ல் இருக்குது. அடுத்து 8ங்கிறது வந்து 5க்கு மேலே. 5க்கு மேலே போகும்போது என்ன ஆகும், உங்களுக்கு வந்து ஆஃப் ஆகிடும். ஆஃப் ஆகும்போது 0 ஆகிடும். அதானே கண்டிஷனு. 5க்கு மேலே போகும்போது ஆஃப் ஆகிடும். ஆஃப் ஆனால் ஒய் வந்து 0. ஓகே. திரும்ப 2க்கு வருது. 2ங்கிறது வந்து 5க்கு கீழே. ஸோ வந்து ஆன் ஆகிடும் 1. அப்புறம் 7க்கு போகுது. 7ங்கிறது வந்து 5க்கு மேலே. ஸோ அப்போ வந்து 0. இது மாதிரி கரெக்டாக நீங்கள் இது பண்ணி பாருங்கள். கரெக்டாக 5க்கு மேலே இருந்தால் ஆஃபு, 5க்கு கீழே இருந்தால் ஆனு. மட்டும் எக்ஸாக்டாக எடுத்து பார்த்துருக்கேன். 3 வருது அப்போ 1, 2 வருது அப்போயும் 1, 8 போகுது அப்போ 0. ஸோ 5க்கு மேலே வந்தால் 0, 5க்கு கீழே இருந்தால் 1. இதுதான் இந்த லாஜிக் தான் அப்படி எக்ஸிக்யூட் ஆகுது. இப்போ சின்னதாக உங்களோட ஒரு இதுக்காக ஒரு லாஜிக் தரேன். பண்ணுங்க. ஓகே. 5க்கு பதிலாக இப்போ வந்து 10 போட்டுக்கோங்க. எனக்கு 10 வந்தால் 10க்கு மேலே போனால் ஆஃப் ஆகணும், 0ன்னு வரணும். 10க்கு கீழே வந்தால் ஆன் ஆகணும். ஆன்னா எனக்கு 1 வரக்கூடாது, இந்த டைம் 2ன்னு வரணும். ஓகேவா? இதை அப்படியே போடுங்க. போட்டு ஸ்டேட் ஃப்ளோவில் கண்டிஷன் புரியுதா? ஒரு இன்புட் வருது. இன்புட் வந்து 10க்கு மேலே போனால்
அவுட்புட் எனக்கு 0. அதாவது ஒய் வந்து 0. எக்ஸ் வந்து 10க்கு மேலே போனால் ஒய் வந்து 0. எக்ஸ் வந்து 10க்கு கீழே வந்தால் அவுட்புட் வந்து 2, ஒய் வந்து 2 வரணும். இதை அப்படியே ரன் பண்ணி இந்த ஸ்கோப் ரிசல்ட் இது மாதிரி பண்ணி எடுத்து போட முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு ஜஸ்ட் ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் ஸ்டேட்டில் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்களே சிம்பிள் தான், போட்டு டக்குன்னு பண்ணிங்கன்னா எடுத்து போடலாம். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. ரெக்கார்ட் பண்ணுங்க. எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் 10னா ஒய் ஈக்குவல் டு 0, எக்ஸ் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10னா ஒய் ஈக்குவல் டு 2. முத்துக்குமார் கிளியர் ஆகுது? லேப்டாப் வச்சுருக்கீங்களா முத்துக்குமார்? கிளியர். கிளியர் ஓகே. கிளியர். ஓகே. லேப்டாப் வச்சுருக்கீங்களா? வச்சிருக்கோம். ஓகே ஓகே, டக்குன்னு போடுங்க. முடிச்சோன்னு நம்ம போகலாம். கஜேந்திர சார் போட்டிங்களா? ஹலோ கஜேந்திரன் சார். சார் ஒரே நிமிஷம் சார், ஒரே நிமிஷம். போட்டுட்டு இருக்கீங்களா? ஓகே. ஆமா ஆமா, ஒரே நிமிஷம். ஓகே. முத்துக்குமார் நீங்கள் போட்டுட்டு இருக்கீங்களா? சார் நீங்கள் போட்ட அந்த ஸ்டேட் ஃப்ளோ டயக்ராம் மட்டும் உள்ள ஒரு காமிக்கிறீங்களா சார்? எரர் காமிக்கிறீங்க டைப் பண்ணுறப்போ என்ன எரர் பண்ணிருக்காங்க? ஓகே. இந்த டயக்ராம் தானே? இது ஓகே.
ஹலோ, போட்டிங்களா? சரி சார், வந்துச்சு அவுட்புட்டு. போட்டேண்ணா போட்டேன். வந்துச்சா உங்களுக்கு? போட்டேன் சார். வந்துச்சுண்ணா. அன்டிஃபைன்டு சிம்பிள்னு சொல்லி ஒரு ஓகே, எரர் வரும். நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண போதும். ஹலோ பிரபு. ஆனா என்னோட லேப்டாப்ல வந்து ஸ்க்ரீன் ஷேர் பண்ண முடியாதுண்ணா, வைஃபை கிடையாது. ஓ, மொபைலில் கனெக்ட் பண்ணிருக்கீங்க, லேப்டாப்ல ஓப்பன் ம். பண்ணீங்களோ? ஆமாம், மொபைலில் கனெக்ட் பண்ணி தான் கால் அட்டன் பண்ணுறேண்ணா. ஓகே. நான் அவுட்புட் வேணா வந்து ஷேர் பண்ணி விடுவேண்ணா வாட்ஸ்அப்பில். வாங்கண்ணா, அவுட் பண்ணுங்கண்ணா. முத்துக்குமார், உங்களுக்கு ஒர்க் ஆகுதா? முத்துக்குமார், என்னது ரன் ஆகவே மாட்டேன். ஆகலையா? ஷேர் ஆமா, பண்ணுங்க ஸ்க்ரீனு. நானும் மொபைல்ல தான் கனெக்ட் பண்ணிருக்கேன், ஒய்ஃபை இல்லை. சரி, உங்கள் மாடல் அப்படியே நீங்கள் குரூப்பில் போட்டுங்க. நீங்கள் சரி செக் சரி. பண்ணுறேன். ம். ஃபோட்டோ எடுத்து போடுங்க. சத்யநாராயண் சார் அவுட்புட் வந்துருக்கு. சதீஷ் சார் உங்களுக்கு? சார் எரர் வருது சார். அன்டிஃபைன்டு சிம்பிள்ஸ் சொல்லி நீங்கள் ஸ்க்ரீன் ஷேர் பண்ண முடியுமா? என்னென்னு இன்னைக்கு பார்த்துக்கலாம். என்னோட இயர் 2017 வச்சிருக்கேன். நெட் கனெக்ட் ஆகும். 17 அது இஷ்யூ கிடையாது, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லையே. இல்லை உள்ள போனாலே சிஸ்டம் டேட் வந்துட்டு பேக்வேர்டில் இருக்கு, கரண்ட் டேட் செட் பண்ணுங்கன்னு சொல்லி ப்ராம்ப்ட் வரும். என்ன சார்? சிஸ்டம் டேட் 2017 இருக்கு, டேட் அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நெட்டுக்குள்ளே போட மாட்டேங்குது. ஓ, ஸ்டேட் உள்ள போகல உங்களுக்கு? இல்லைங்க, என்னோட சிஸ்டம்ல நெட்டு கனெக்ட் பண்ணா மேட்லாப் ஒர்க் ஆக மாட்டேங்குது. சரி சரி, ஓகே ஓகே. அப்போ மொபைலில் கனெக்ட் பண்ணிட்டு வேறு மேட்லாப் அதில் லேப்டாப்பில் ஒர்க் ஆமா பண்ணிட்டு. சார், சிஸ்டம்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ஓகே. நீங்கள் எரர் என்ன நீங்களா நீங்கள் எப்படி ஷேர் பண்ணுவீங்க? நான் காமிக்கிறேன் சார் உங்களுக்கு குரூப்ல போகிறேன். இந்த டிஃபால்ட் டிரான்சிஷன் போட்டீங்களா? ஹலோ ஹரி சார், அந்த டிஃபால்ட் டிரான்சாக்ஷன் போட்டாங்க சார். போட்டிங்களா? இன்புட் எக்ஸ்ஒய் இன்புட் அவுட்புட்டை டிஃபைன் பண்ணிட்டீங்களா? ரன் பண்ணும்போது கேட்டுச்சா உங்களை? ரன் பண்ணும்போது கேட்கலையே சார். அதுக்கு முன்னாடியே ஏதோ அன்டிஃபைன்டு சிம்பிள் எரர்னு வந்துச்சு. அன்டிஃபைன்டு சிம்பிள் எரரா? முத்துக்குமார், உங்களுக்கு சேம் எரரா? ஆமா ஆமாம். அன்டிஃபைன்டு சிம்பிள் எரரா? ஆமா சார் அந்த கண்டிஷன் டைப் பண்றாங்களா சார், அது அந்த கண்டிஷனுக்கு உண்டான அந்த செலக்ஷனை டைப் பண்ணா வெளியே டைப் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. அதான் நீங்கள் சார் ஷேர் பண்ண வச்சு சொல்கிறீங்களோ? சார் ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருக்காங்க, கரெக்டாக தானே பண்ணியிருக்க மாதிரி இருக்குது. இல்லை, கரெக்டாக தானே இருக்குது அதெல்லாம்? ஒரே நிமிஷம் சார் பார்க்குறேன். இல்லைண்ணா, கரெக்டாக தானே இருக்கு. ம். தான் போட்டிருக்காங்க அந்த இல்லை டிஃபைன் இல்லை இல்லை, இது பண்ணுறது. இன்னும் அவங்க டிஃபைன் பண்ணல. இன்புட் கரெக்டாக தான் அவுட்புட் தான் போட்டிருக்காங்க. இஷ்யூ. சார், உங்களுக்கு இன்னொரு விண்டோ ஓப்பன் ஆகிருக்கும் பாருங்க, அதில் எக்ஸ்ஒய் என்னன்னு கேட்டு பாருங்க. டிஃபைன் பண்ணுங்க, இன்புட் அவுட்புட்டான ஓகே போடுங்க. இது அன்ரிசர்வ்டு சிம்பிள்ஸ்லாம் அதான் மீனிங். அந்த மாதிரி நீங்கள் இன்புட் அவுட்புட் எக்ஸ் ஒய்னு ஒரு கன்ஃபர்ம் சார் உங்களுக்கு வந்துச்சுல்ல? அந்த மாதிரி எக்ஸ் வந்து இன்புட்டு, ஒய் அவுட்புட்டுன்னு. இப்போ கேட்டிருக்கேன் சார் அந்த விண்டோ கேட்டதில்ல அது. ஆனால் அது அன்ரிசர்வ்டு சிம்பிள்ஸ் வந்துச்சுன்னா அந்த மாடல் எக்ஸ்ப்ளோரரில் போய் சேஞ்ச் பண்ணலாம்லானே, அது வேணா பண்ண சொல்லணும். நீங்கள் வேணா பண்ணி காமிச்சு வேணா பண்ண சொல்லுங்கள். இல்லை, அது தேவையில்லை. டேரெக்டாக நீங்கள் ரன் பண்ணாலே அந்த வந்துருக்குமே. அது எக்ஸ் வந்து இன்புட்டு, ஒய் அவுட்புட்னு. மேபி அவங்க கவனிச்சிருக்க மாட்டாங்க. மேபி இல்லை இல்லை, அது விண்டோ அது மேபி க்ளோஸ் அவங்க இது ஆகாது. அந்த எக்ஸ்ஒய் வர்றது வந்து கவனிக்காம. இல்லை இல்லை, அது க்ளோஸ் ஆகாது. இந்த மாதிரி நீங்கள் இதை ஓப்பன் பண்ணீங்கன்னா சார், இந்த மாதிரி மாடல் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் பண்ணுங்க. இங்கே இருக்கு பாருங்க. இதை சார். அது ஓப்பன் பண்ணீங்க பண்ணிட்டேன் சார், அப்படின்னா டிஃபைன் பண்ணிட்டேன். எக்ஸ் எக்ஸ் ஒய் ஒய் டிஃபைன் இப்படி வரும். இதில் போயிட்டு நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கலாம், லோக்கலாக கான்ஸ்டன்ட் அந்த மாதிரி. பண்ணிட்டேன் சார்.
முத்துக்குமார், சதீஷ் சார், நீங்க அந்த கோமடியில மாடல் எக்ஸ்ப்ளோரர் போயிட்டு எக்ஸ் ஒய்ன்னு வந்திருக்கும் பாருங்க, அதை இன்புட்டா அவுட்புட்டா டிஃபைன் பண்ணுங்க. ஓகே சார். முத்துக்குமார், உங்களுக்கு அதே இஷ்யூவா கேக்குதா? கேக்குதுண்ணா கேக்குதுண்ணா. கேக்குதுண்ணா. அதான் உங்களுக்கு என்ன இஷ்யூ வருது, என்ன எரர் வருது உங்களுக்கு நீங்க மாடல் ரன் பண்ணும்போது? ஸ்டேட் ஃப்ளோ ஓப்பன் பண்ணுறப்பே இப்போ ஒர்க் பண்ண சேவ் பண்ண விட்டோன்னா ஃபுல்லாக டெலீட் ஆயிடுச்சு. மறுபடியும் சரி, ஓகே. இந்த நீங்க ரன்னிங் பரவாயில்ல, ஆகிற நீங்க திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து ஓப்பன் பண்ணீங்க. அதில் போனீங்க. ஃபர்ஸ்ட்லேருந்து ஓப்பன் பண்ணால் அது இந்த ஃபால்ட்டு என்னமோ, என்ன சொல்ற, ரன்னிங் அந்த ரன் பண்ணுற இதெல்லாம் வரைய மாட்டேங்குது. ஒரு விண்டோ ஓப்பன் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி. சரி, மறுபடியும் அந்த மாதிரி ஃபர்ஸ்ட்லேருந்து ஓப்பன் அந்த மாதிரி ஓப்பன் பண்ணிட்டு இந்த இதை சார்ட் இருக்கு பார்த்தீங்களா? அது சார்ட்டை ஓப்பன் பண்ணியாச்சு. சார்ட்டை எடுத்து இதில் போட்டிங்கன்னா அப்படி ஓகே. சரி, அது மாதிரி தான் பண்ணேன். சரிங்களா, நான் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்குறேன். நீங்கள் நெக்ஸ்ட் டைம்லாம் எப்படியா நீங்கள் லேப்டாப்லேருந்து கனெக்ட் பண்ண பாருங்க. அப்போ தான் உங்களுக்கு ஏதாவது விஷயம்னா டக்குன்னு நான் வந்து அது என்னன்னு பார்க்க முடியும். ஆமாம், சரி சரி சரி. இது வருதா உங்களுக்கு? இது நீங்கள் ஸ்டேட்ல இதை ஓப்பன் பண்ண முடிஞ்சா உங்களுக்கு சார்ட் இதெல்லாம் ஓப்பன் ஆகுதா? ஸ்டேட் ட்ரான்சிஷன் டேபிள், ட்ரூத் டேபிள், இந்த ஆப்ஷன் வருதா? இந்த ஆப்ஷன் வருது. நம்ம சார்ட் ஓப்பன் பண்ணி அதை கிளிக் பண்ணி அந்த சார்ட் ஓப்பன் ஒரு மாதிரி ஒரு அன்டைட்டில்டு ஒரு மாதிரி ஒரு இந்த மாடல் மட்டும் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கிட்டு சரி, இது நார்மலாக சிம்லிங்க் ஓப்பன் பண்ணுறது தான் ஓகேங்களா. இது தனியாக புதுசெல்லாம் கிடையாது. இதை எடுத்துட்டு இந்த சார்ட்டை மட்டும் அப்படி ட்ராக் பண்ணி போடுங்க. ஓகே ஓகே ஓகே. ட்ராக் பண்ணி போட்டு அதுக்கப்புறம் சார்ட் உள்ளே போய் தான் நீங்கள் இதெல்லாம் பண்ணணும். அது ட்ரை பண்ணுங்க. ஓகே. உங்களுக்கு வரலாறுனா டக்குன்னு உடனே கேளுங்க. சரிங்களா, கூச்சலாம் படாதீங்களா? ஓகே. சரி சரி. கிளாஸ் மாதிரி கிளாஸ் ரூம் மாதிரிலாம் கன்சிடர் பண்ணிக்கலாம். இல்லை இது ரொம்ப ஸ்லோவாக இருக்கு. வேற நம்ம ஒரு வாட்டி வெளில வந்துட்டாங்க மறுபடியும் போக வேண்டியதுண்ணா. அதான் பெரிய விஷயம். ஆமாம் ஆமாம். அதுதான் நீங்கள் கொஞ்சம் ஜிபி அதிகமாக உள்ளதில் ரேம் அதிகமாக உள்ளது இதில் பண்ணணும் ஃபஸ்ட்டு. க்ளோஸ் பண்ணி வெளியில் வந்தால் மறுபடியும் போகவே இல்லை. சரி, ஓகே சார். இந்த கிளாஸ் ரெக்கார்டிங் தானே கஜேந்திரன் சார்? ரெக்கார்டிங் தான் சார் போட்டிருக்கேன். ஓகே ஓகே, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க, நான் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிறேன். சரி, ஓகே. சரி சார், உங்களுக்கு இஷ்யூ கிளியர் ஆயிடுச்சா? ஆனா வாட்ஸ்அப் பண்ணிருக்காங்க பாருங்க, நான் அந்த சதீஷ்குமார் சார். டேட்டா 1 டேட்டா 2 இது போய் நீங்கள் என்ன பண்ணுங்க, மாடல் எக்ஸ்ப்ளோரர் இங்கே பாருங்க. நான் நீங்கள் எப்படி கிளியர் பண்ணுறேன்னு சொல்கிறேன். அதை நீங்கள் டேட்டா 1 நமக்கு தேவையில்லை, எக்ஸ்ஒயில் மட்டும் தான் போகும் நமக்கு. நீங்கள் என்ன பண்ணுங்க, மாடல் எக்ஸ்ப்ளோரர் போயிட்டு அந்த சார்ட்டை கிளிக் பண்ணீங்கன்னா என்ன இன்புட் அவுட்புட் வரும். எக்ஸ் ஒய் நீங்கள் டேட்டா 1 எக்ஸ்ட்ரா பார்த்தீங்களா, அதை என்ன பண்ணுங்க, இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி இந்த கட்டுன்னு இருக்குல்ல அதை கொடுத்து விட்டீங்கன்னா அது ரெண்டும் டெலீட் ஆயிடும். டேட்டா 1 அது ரெண்டும் தேவையில்லை நமக்கு. நீங்கள் ஏன் டேட்டா 1 வருதுன்னா அதை கிளியர் பண்ணிட்டு ரன் பண்ணுங்க. நமக்கு ஆகும். கட்டு கொடுத்தீங்கன்னா ரெண்டும் டெலீட் ஆயிடும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து நம்ம பார்த்தது, இப்போ நம்ம வந்து ஸ்டேட்டோட ஸ்டேட் ஆக்ஷன் பார்க்குறோம். ஸ்டேட் ஆக்ஷன், கண்டிஷன் ஆக்ஷன், டிரான்சிஷன் ஆக்ஷன் அப்படின்னு 3 இருக்குது ஸ்டேட்டோட. ஓகேங்களா, ஸ்டேட்டுக்குள்ளே ரன் ஆயிடுச்சா? ஓகே ஓகே. இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஸ்டேட் ஆக்ஷன். ஓகேங்களா, ஸ்டேட் ஆக்ஷனா இந்த ஸ்டேட்டுக்குள்ளே நம்ம என்னோட ஆக்ஷன் நடக்கணும் அப்படின்றது ஸ்டேட் ஆக்ஷன். ஓகேங்களா,
கண்டிஷன் ஆக்ஷன்னா கண்டிஷன் பக்கத்தே ஆக்ஷன் எழுதிடுவோம், அது கண்டிஷன் ஆக்ஷன். டிரான்சிஷன் ஆக்ஷன் இருக்கு. டிரான்சிஷன் ஆக்ஷன்னா 2-3 கண்டிஷன் ஆக்ஷன் வந்து ஒன்றா இருக்கும். அதாவது இந்த ஜங்ஷன் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒரு கண்டிஷன் த்ரூ ஆகி அதுக்கப்புறம் ஒரு ஜங்ஷன்ல போய் இன்னொரு கண்டிஷன் த்ரூ ஆகி ஒரு கம்ப்ளீட் ஒரு டிரான்சிஷன் நடந்த பிறகு நடக்கிற ஆக்ஷன் வந்து டிரான்சிஷன் ஆக்ஷன். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஸ்டேட் ஆக்ஷன். ஸ்டேட் ஆக்ஷன்ல மொத்தம் என்னென்ன அந்த ஆப்ரேட்டர்ஸ் இருக்குன்னா எனேபிள், டூரிங், எக்ஸிட். எனேபிளுக்கு இஎன்னு போட்டிருப்பேன், டூரிங் வந்து டியூ, எக்ஸிட் வந்து இஎக்ஸ். ஓகேங்களா? இப்போ நான் லாஸ்ட் டைம் பண்ணது ஒன்று எனேபிள் மட்டும்தான் வச்சு பண்ணேன். அதாவது இந்த ஸ்டேட் வந்தால் என்ன ஆகணும், ஒய் வந்து 0 ஆகணும். இந்த ஸ்டேட் வந்தால் ஒய் வந்து 25 ஆகணும். இல்லைன்னா அங்கே வந்து 1 0ன்னு போட்டிருந்தேன், இங்கே வந்து 25 0ன்னு போட்டிருந்தேன். ஓகேங்களா? அடுத்து இங்கே வந்தால் என்ன நடக்குது மட்டும்தான் நான் லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தேன், எனேபிள் ஆகணும். அதுக்கப்புறம் இது வந்த பிறகு அடுத்த ஸ்டேட் போகிற வரையும் இதுக்குள்ளே நடக்கணும் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுறது டூரிங். அதாவது இந்த ஸ்டேட் வந்துட்டீங்க, இந்த ஸ்டேட்லேருந்து அடுத்த ஸ்டேட் போகிறது எப்போ போகணும்னா இப்போ எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் 10னா தான் இந்த ஸ்டேட்லேருந்து அடுத்த ஸ்டேட் போகணும். அது வரையும் இங்கே என்ன நடக்கணும் அப்படிங்கிறத ஆக்ஷன் பண்ணுறது தான் டூரிங். ஓகேவா? அதுக்கப்புறம் எக்ஸிட், இந்த ஸ்டேட்லேருந்து இந்த ஸ்டேட் போகும்போது என்ன வேல்யூ வரணும். ஓகேவா? அது வந்து எக்ஸிட். ஸோ எனேபிள், டூரிங், எக்ஸிட் இது 3 தான் வந்து ஸ்டேட் ஆக்ஷன்ஸ். இந்த இன்டர்வியூவில் கேட்பாங்க ஸ்டேட் ஆக்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு. எனேபிள், டூரிங், எக்ஸிட் இதுதான் சொல்லணும். இந்த ஸ்டேட் வந்த பிறகு, அதாவது இப்போ எக்ஸ் வந்து லெஸ் தென் ஆர் 10 வந்துச்சுன்னா இந்த ஸ்டேட் ஆஃப்லேருந்து ஆன் வந்துடும். இது வந்த பிறகு உடனே ஆக்டிவேட் ஆகிறது வந்து ஒய் ஈக்குவல் டு 0ங்கிறது வந்துடும். அதுலேருந்து இந்த ஸ்டேட்ல ஆன்லேருந்து ஆஃப் போகிற வரையும் உள்ள என்ன நடக்கணும் அப்படிங்கிறது டூரிங்கில் சொல்லணும். இப்போ டூரிங்கில் என்ன போட்டிருக்கேன், ஒய் ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் 1ன்னு போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகிற வரையும் இந்த டூரிங் நடந்துகிட்டு இருக்கும். இந்த கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சு அப்படின்னா இங்கே நீங்கள் நடக்க போகும். இந்த போகிற டைமில் எக்ஸிட் ஆகும்போது இந்த ஒய் வந்து என்ன வேல்யூ 20 அப்படின்னு சேவ் ஆகும். ஓகேவா? அதே தான் இங்கேயும் சேம் எனேபிள். இந்த ஸ்டேட்டு ஆஃப் வந்து எனேபிள் ஆன பிறகு ஒய் வந்து 25 வரணும் போட்டிருக்கேன். டூரிங் இது இந்த ஸ்டேட்லேயே இருக்கும்போது என்ன நடக்கணும், ஒய் ஈக்குவல் டு ஒய் மைனஸ் 1 நடக்கணும். அதாவது ஒய் வந்து இன்னும் குறைஞ்சிட்டு வரணும் அப்படின்னு. இந்த ஸ்டேட்ல ஆஃப்லேருந்து திரும்ப ஆனுக்கு போகும்போது ஒய் வந்து 0ன்னு வரணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து எனேபிள், டூரிங், எக்ஸிட். இப்போ நான் ரன் பண்ணுறேன். இது ரன் பண்ண அவுட்புட் காமிக்கிறேன், அதுக்கு உங்களுக்கு கிளியராக புரியும். ரன் பண்ணிட்டேன். இப்போ ரன் பண்ணும்போது நீங்கள் பார்த்துக்கலாம், ஒரே ஒரு தடவை மட்டும் நடக்கும். ஓகேவா? இங்கே நீங்கள் இன்ஃபினிட்டி போட்டேன் அப்படின்னா இந்த சிக்னல் ஃபில்டர் போட்டிருக்கேன், அதனால ஆன்லேயே இருக்கும். ஏன்னா சிக்னல் ஃபில்டரில் ஒரே ஒரு செகண்ட் மட்டும் தான் சிக்னல் ஃபில்டரில் வந்து போட்டிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த டைம் மட்டும்தான், இந்த 4 to 5 மட்டும்தான் வந்து 10க்கு மேலே போட்டிருக்கேன். மற்ற எல்லா டைமும் 10க்கு கீழே தான் போட்டிருக்கேன். ஓகேவா? அதனால தான் இன்ஃபினிட்டி கொடுக்க முடியாது. சிக்னல் ஃபில்டர் வச்சுக்கிட்டு ஒரு ரிப்பீட்டிங் சீக்வன்ஸ் ஷேர் வச்சுட்டு இது இன்ஃபினிட்டி கொடுக்கலாம். ஓகே, நான் அது இப்போ பாயிண்ட் ஃபஸ்ட் என்னன்னா, இப்போ சிக்னல் ஃபில்டர் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கேன்னா, ஃபஸ்ட்டு டிரான்சிஷன் ஆக்ஷன் எங்கே போட்டிருக்கேன்னா இங்கே போட்டிருக்கேன், டிரான்சிஷன் டிஃபால்ட் டிரான்சிஷன். ஸோ இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து ஒய் ஈக்குவல் டு ஒய் எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் 10 பார்க்குது. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து 10 பார்க்குது. ஓகேவா? 10 எப்போ 10க்கு மேலே வருது அப்படின்னா இங்கே தான் வருது. அப்போ இதுவரை என்ன நடக்கணும்னா ஃபஸ்ட்டு இனிஷியலாக 0ன்னு ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் என்ன நடக்கணும், டூரிங்கில் வந்து ஒன்று நான் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கோம். ஓகேங்களா? இன்க்ரீஸ் ஆகிட்டே இதுவரை இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கோம்னா அது வந்து போயிட்டே இருக்கும். ஆனால் எக்ஸிட் ஆகும்போது என்ன வரணும், எனக்கு 20ன்னு வரணும்னு போட்டிருக்கேன். ஓகேங்களா? இந்த ஸ்டேட் இது வந்து எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் 10 ஆகிற வரையும் 0வில் ஆரம்பிச்சு எனேபிள் ஆகும்போது 0 ஆகும். அதுக்கப்புறம் ஒன்று இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் இந்த ஸ்டேட்லேருந்து அடுத்த ஸ்டேட்டுக்கு மாறும்போது இங்கே வந்து 10க்கு மேலே வந்துருச்சு. 10க்கு மேலே வந்துருச்சுன்னா ஆன்லேருந்து ஆஃபுக்கு போகுது. அப்போ என்ன ஒன்று போட்டிருக்கேன், எக்ஸிட்டில் வந்து 20ன்னு வரணும்னு கொடுத்துருக்கேன். எக்ஸிட் ஆகும்போது 20ன்னு வரணும். அதனால தான் என்ன நடக்குது இங்கே, இப்போ இந்த இடத்துல தான் வந்து இந்த ஆன்லேருந்து ஆஃபுக்கு போகிற ஸ்டேட் எக்ஸிட் ஆகுது. அதனால இந்த இடத்துல வந்து இங்கே வந்த வேல்யூலேருந்து டக்குன்னு 0 வந்து 20க்கு வந்துடுது. சரி, 20 ஆமாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன நடக்குது, 25. ஓகே, அதாவது
சரி சரி, இது மட்டும் மாற்றிக்கிறேன். ஸ்டெப் சைஸ் பண்ணேன். ரிமூவல் பில்டர் வேணாம். வேறு ஏதாவது போடுறேன். ரிமூவல் பில்டர் வந்து ஸ்டெப் சைஸ் பொறுத்து மாறுது. அதனால் நான் ரிப்பீட்டிங் சீக்வன்ஸ் ஸ்டார் யூஸ் பண்ணிக்கிறேன். சார் அந்த ரிப்பீட்டிங் சீக்வன்ஸ் போட்டா ஆ இல்லை இல்லை, ஸ்டெப் அது சாம்பிள் டைம் அது ஒன்று ஒன்றா எடுத்துக்குது. ஒரு நிமிஷம். எக்ஸிட் எனக்கு ஒர்க் ஆக முடியல, அதை நான் செக் பண்ணிட்டு இருக்கேன். எக்ஸிட் ஆகும்போது 20 வரும். அதுதான் எக்ஸிட்டு கரெக்டாக நடக்கல. ஒரு நிமிஷம் கம்பேர் பண்ணிக்கிறேன். சாம்பிள் டைம் மாற்றி செக் பண்ணி பாருங்க.
Mail setting. அது correct-ஆ இல்லையா? repeating sequence. எக்ஸைட் மட்டும் நான் நெக்ஸ்ட் கிளாஸில் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ எனேபிள் டூரிங் மட்டும் பார்ப்போம். என்னன்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்டேட் ஆனில் ஆரம்பிக்குது. எனேபிள் வந்து இனிஷியலாக இப்போ ஈக்குவல் டு 0 வரும். அப்புறம் எக்ஸ் வந்து கிரேட்டர் தேன் 10 ஆகிற வரை என்ன ஆகுதுன்னா ஒய் ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் 1. ஸோ 0 1 2 3 அப்படின்னு போயிட்டே இருக்கும். எக்ஸ் வந்து கிரேட்டர் தேன் 10 வந்த பிறகு என்ன வந்துடும்னா இந்த ஸ்டேட் ஆஃப்ங்கிறது வந்து ஆஃப்ங்கிற ஸ்டார்ட் ஆகும்போது 25 ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? 25லேருந்து ஒன்றா குறைஞ்சிட்டே வந்துட்டு இருக்கும். இது எப்போ எது வரைன்னா இப்போ இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகிற வரையும். இப்போ லெஸ் தென் ஈக்குவல் டு 10னா இந்த ஆஃப்லேருந்து திரும்ப ஆன் போயிடும். ஓகேவா? ஸோ அப்போ ரன் பண்ணுறேன். இனிஷியலாக நம்ம ஆன் ஸ்டேட்டில் ஆரம்பிக்கிறோம் 0வில். 0 இருக்குது. அப்புறம் ஒன்று ஆட் ஆகிட்டே வந்துட்டு இருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 10க்கு மேலே போயிடுச்சு இந்த பாயிண்ட்டு. அதனால டக்குன்னு என்ன ஆகும், அடுத்த ஸ்டேட்டுக்கு போயிடும். ஆஃபில் ஆரம்பிக்கும் போது 25 ஆரம்பிக்கும். ஸோ 25 ஆரம்பிக்குது. அப்புறம் ஒன்று குறைஞ்சிட்டே வந்துகிட்டே இருக்கும் 25லேருந்து. ஏன்னா ஒய் ஈக்குவல் ஒய் மைனஸ் 1 கொடுத்துருக்கோம். இங்கே வரும்போது இந்த பாயிண்ட் வரும்போது 10க்கு கீழே போயிடுது. ஸோ 10க்கு கீழே போயிடுச்சுன்னா அடுத்த ஸ்டேட்டுக்கு போயிடும். அடுத்த ஸ்டேட் வரும்போது ஸ்டார்டிங்கே 0. எந்த ஸ்டேட் சொல்கிறேன்னா இங்கே, அதாவது இங்கே 10க்கு கீழே வந்துருச்சு அப்படின்னா இங்கே வந்துடும். இங்கே இனிஷியலாக 0, அப்புறம் ஒன்று இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்புறம் கிரேட்டர் தேன் 10 வந்துருச்சுன்னா இங்கே போயிடும். இங்கே ஆரம்பிக்கும்போது 25, அதாவது ஒன்று குறைஞ்சிக்கிட்டே வந்துட்டு இருக்கும். ஓகே. ஸோ இது மாதிரி தான் எனேபிள் அண்ட் டூரிங் வந்து ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி இன்னொரு கண்டிஷன் உங்களுக்கு தரேன். இந்த எனேபிள் அண்ட் டூரிங் ஒர்க் பண்ணுங்கள். எக்ஸிட்டு நான் அவங்க பார்த்துட்டு சொல்கிறேன். இது இந்த இதில் ஏன் ஒர்க் ஆகிறேன்னு தெரியல, சிக்னல் ஃபில்டரில். நான் வேறு ஏதாவது சோர்ஸ் ஒன்று போட்டு செக் பண்ணி சொல்கிறேன். ஓகேவா? அது வரையும் இதே மாதிரி நீங்கள் செக் பண்ணுங்கள். என்னென்னா எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் 5னா எனக்கு வந்து ஆன்லேருந்து ஆஃப் போகணும். இனிஷியலாக ஆனில் வந்து 0 தான். இதே மாதிரியே போட்டுக்காங்க. ஒய் வந்து ஒய் ப்ளஸ் 1 இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும். ஆஃப்லேருந்து ஆன் போகிறது வந்து எக்ஸ் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5. இங்கே வந்து 20 ஆரம்பிச்சு 20லேருந்து ஒன்று குறையணும். இதை ட்ரை பண்ணுங்கள். எனேபிள் அண்ட் டூரிங்க்கு எக்ஸைட்டு நான் பார்த்துட்டு சொல்கிறேன். கிளியரா? ஒன்றே தான் கண்டிஷன் மட்டும் தான் மாற்றிருக்கேன். இங்கே 5, இங்கேயும் 5, இங்கே வந்து 25 20லேருந்து ஒன்று குறைஞ்சிட்டே போகணும். அவ்வளோதான். மற்றபடி இதே சேம் தான். அதை கூட பார்த்துக்கோங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். இன்புட் சிக்னல் ஃபில்டர் வச்சு கொடுங்க, இல்லை வேறு எது கூட வச்சு ட்ரை பண்ணுங்க. சார் இந்த ரிப்பீட்டிங் சீக்வன்ஸ் கொடுத்தா வரமாட்டேங்குது. ஆமாம், அது சாம்பிள் டைம் சரியாக எடுத்துக்கல. நீங்கள் சிக்னல் ஃபில்டரை யூஸ் பண்ணுங்கள். ஓகே சார். அதான் செக் பண்ணி சொல்கிறேன். அது நான் ஏன் சாம்பிள் டைம் எடுத்துக்கலாம். அது கரெக்டாக ஒரு சாம்பிள் தான் எடுத்துக்குது. அது அடுத்த சாம்பிளுக்கு டேரெக்டாக அது உங்களுக்கு ஒரு ஸ்டேட்லேருந்து அடுத்த ஸ்டேட்டுக்கு போயிடுது. நான் செக் பண்ணி சொல்கிறேன். நான் இப்போ கொடுத்ததை பண்ணுங்கள். நான் என் சைட்லேருந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ரிப்பீட்டிங் சீக்வன்ஸ் ஸ்டார் ஆச்சு.
ஹலோ ரஜேந்திரன் சார், ரிப்பீட்டிங் சீக்வன்ஸ் வச்சு ஒர்க் ஆகுது. நம்ம வந்து எப்படி கொடுக்கணும்னா லெஸ் தென் 10 கீழே ஒரு 5-6 வேல்யூ கொடுங்க. அப்புறமா அந்த கிரேட்டர் தென் 10 மேலே 5-6 வேல்யூ கொடுங்க. அப்படின்னா ரெண்டு ஆகும். ஓகேங்க சார், நான் கொடுத்து பார்க்குறேன். ஓகே. பிரபு, இது கண்டிஷன் புரிஞ்சா உங்களுக்கு? எனேபிள் டூரிங் மட்டும் பண்ணணும், ஓகேங்களா? புரியுதுண்ணா, நான் ட்ரை பண்றேன். ஓகே ஜெயக்குமார், உங்களுக்கு புரியுதா? புரியுதுண்ணா. மேட்லாப் இல்லையோ உங்கள்கிட்ட லேப்டாப்பு? ஆமாண்ணா, லேப்டாப் தானே ஆகல, கடையிலும் சரி பண்ணல இன்னும். இது வில்லேஜ் தான், அதனால அவனுக்கு தெரியல. சரி சரி. அது சென்னை தான் கொண்டு போகணுன்ட்டான். சரி ஓகே. எனேபிள் டூரிங் ரெண்டு தான் பண்ணுறோம். எக்ஸிட் நான் பார்த்துட்டு சொல்கிறேன். எக்ஸிட் இதில் ஒர்க் ஆகுது. எக்ஸிட் ஆகும்போது எனக்கு அந்த வேல்யூ வரணும். சரி, மாற்றி பார்க்கணும். இதில் எக்ஸிட் போட வேணாம் சரிங்களா? நான் கமெண்ட் பண்ணிடுறாங்க. ஒன்லி எனேபிள் டூரிங் மட்டும் போடுங்க. எக்ஸிட் நான் பார்த்து சொல்கிறேன். ஆனா சாம்பிள் டைம் வந்து என்னென்ன போடுறது சால்வர்ல?
இல்ல அதெல்லாம் எதுவுமே மாத்த வேணாம். டிஃபால்ட்டா உள்ள மாத்த வச்சுக்கோங்க. வேணாமா? நான் ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்த்தேன். எக்ஸிட் ஒர்க் ஆகல. அதுதான் நான் மாத்தி பார்த்தேன். டிஃபால்ட்டா இருக்கிறத வச்சுக்கோங்க. அதெல்லாம் மாத்த வேணாம். சரி, ஓகே. ரஜினிகாந்த் சார் முடிஞ்சா உங்களுக்கு? சார் லாஜிக் போட்டேன். கொஞ்சம் ஹேங் ஆகி நிக்குது, ஒரே நிமிஷம் இருங்க. ஓகே. ஸ்க்ரீன் ஷேர் பண்ண நான் சொல்றேன். இல்ல சார், சிஸ்டம் ஹேங் ஆகி நிக்குது, ஒரே செகண்ட். ஓகே. டைப் பண்ணிட்டேன் இந்த முத்துமா நீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா? ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அட்ஜஸ்ட் போனா இது தேவையில்லை. இதை நான் கமாண்ட் அவுட் பண்ணிட்டேன். இதை ட்ரை பண்ணாது. ஓகேங்களா? நான் எக்ஸிட் நான் சொல்றேன். பார்த்துட்டு அது ஒர்க் ஆகல அப்படி. இது தேவையில்லை. எனேபிள் அண்ட் டூரிங் மட்டும் ஒர்க் பண்ணிட்டு உங்களுக்கு இப்போ டூ தான் இருக்குது. எனேபிள் டூரிங் இல்லைங்க. இந்த ஸ்டேட் வரும்போது 0ன்னு ஆரம்பிக்கணும். இன்னொன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகணும். இந்த ஸ்டேட் வரும்போது 15ன்னு வரணும். இன்னொன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகணும். ஒன்றா டிக்ரீஸ் ஆகிட்டே போகணும். இதுக்கான கண்டிஷன் இங்கே நான் கண்டிஷன் மட்டும் மாற்றிருந்தேன். இங்கே 5ன்னு வரணும்னு சொல்லியிருந்தேன் இந்த இடத்துல. ஆமாம், மற்றபடி எல்லாமே சேம் தான். ஒரு டைம் பார்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கணும். அவுட்புட் இடம் வந்து இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிற மாதிரி வரணும். இந்த ஸ்டேட் வரும்போது இந்த ஸ்டேட் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்கணும். இந்த ஸ்டேட் வருது, வந்தோடனே கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஸ்டேட் இங்கே தான் மாறுது. ஓகேங்களா? இந்த பாயிண்டில் மாறுது. மாறும்போது திரும்ப இங்கே கரெக்டாக 15ல் வரணும். 15ல் ஆரம்பித்து இங்கே டிக்ரீஸ் ஆகிட்டே போகணும். அந்த மாதிரி பண்ணுவோம். சின்ன கொடுத்துருங்க. இது மாதிரி ஒரு அவுட்புட். இது வர வரையும் +10. அதனால் 0வில் ஆரம்பித்து இன்னொன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஓகேங்களா? இங்கே வந்து பிறகு >10 ஆகிடும். அதனால் 15ல் ஆரம்பித்து திரும்ப ஒன்றா குறைஞ்சிட்டே வரும். திரும்ப இங்கே வந்து கண்டிஷன் ஃபெயில் ஆகிடும். திரும்ப இன்க்ரீஸ் ஆரம்பிச்சு.
சூப்பர் சார். அட்டெண்டன்ஸ் அவ்வளோதான். ஸோ நம்ம ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிட்டீங்களா? நீங்கள் அப்படியே காமிங்க, இது பண்ணீங்கன்னா. சார் அந்த நான் வரைஞ்ச விண்டோவே வியூ ஆக மாட்டேங்குது. இல்லை சார். அந்த ஸ்கோப் மட்டும் ஓப்பன் பண்ணதுனால அவுட்புட் எடுத்துட்டேன். அவுட்புட் கரெக்டாக ஒரே நிமிஷம் சார், திரும்ப ஓப்பன் பண்றேன், ஒரே செகண்ட் சார். ட்ரை பண்றேன். வந்துருச்சு அவுட்புட்டு. ஆனா வருதுன்னா லைக் கொஞ்சம் நீங்க போடுற மாதிரி தான் வருது. பட் அவுட்புட் மட்டும் வந்து 25 வராம 18 வரைக்கும் போயிட்டு அப்புறம் திரும்ப கீழே வருது. இல்ல அதை நீங்க பார்க்காதீங்க. அது சாம்பிள் டைம் பொறுத்து அதை கொஞ்சம் மாறி இருக்கும். அதை நீங்க பார்க்காதீங்க. மற்றபடி நீங்க போட்ட அந்த பேட்டர்ன்ல தான் அவுட்புட் வருது. ஆமா, அந்த ஸ்டேட் போகும்போது 0 இருந்து ஒன்னொன்னா இன்க்ரீஸ் ஆகணும். ஆஃப் ஸ்டேட் போகும்போது 25 இருந்தா நீங்க கொடுத்த நம்பர்ல இருந்து ஒன்னொன்னா டிக்ரீஸ் ஆகும். அதுல இருந்து அப்படியே டிக்ரீஸ் ஆகுது. ஆமா, அது நீங்க போட்ட அந்த பேட்டர்ன்லயே தான் வருது. அது பேட்டர்ன் கரெக்டாக இருக்கும். நீங்க நம்பர்ஸ் பார்க்கலாம். நீங்க டிஃபரெண்ட் நம்பர் கொடுத்துக்கலாம். சாம்பிள் டைம் டிஃபரெண்டா இருக்கலாம். ஓகே ஓகேண்ணா. ஓகே. உங்களுக்கு கிளியரா புரியுதா? கிளியர்ண்ணா. அந்த சார்ட்ல வந்து இந்த கண்டிஷன் வந்து இதாக இருக்குதுண்ணா. நீங்க அது நெக்ஸ்ட் டைம் வந்து லேப்டாப்ல இருந்து கனெக்ட் பண்ணி ட்ரை பண்ணுங்க. அப்போ உங்க இது என்னன்னு ஓப்பன் பண்ணி செக் பண்ணுங்க. சரிண்ணா. ஓகே. நீங்க வந்து கொஸ்டின் ஷேர் பண்ணிட்டீங்கல்ல, நீங்க அன்னைக்கு ரிலேட்டிவ் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண கொஸ்டின்ஸ் எல்லாம். ஆமாண்ணா. ஆமா. முத்துக்குமார் அதை பாத்தீங்களா? முத்துக்குமார், ஜெயக்குமார் பார்த்தோம்மா. பார்த்தீங்க. அது ஆன்சர் தெரிஞ்சா அதில் நடத்துனது கவராக இருந்துச்சா? கவராமல் இருந்துச்சா? இது வரைக்கும் சொன்னதான் ஆல்மோஸ்ட் எல்லாம் கேட்டேண்ணா. ஹலோ, சாரி, நெட்வொர்க் இஷ்யூ. ஓகே. முத்துக்குமார், நீங்கள் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தீங்களா? என்ன கொஸ்டின் பிரபு? என்ன கொஸ்டின் ரிப்பீட் பண்ண முடியுமா பிரபு? நான் ரிப்பீட் பண்ணுறேன். என்ன கொஸ்டின் கேட்டாங்க, நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னு சொல்லுங்களா? கொஞ்சம் நீங்கள் வந்து எல்லாத்தையும் கிளியராக சொல்லலாம். நீங்கள் ஜஸ்ட்டு என்ன சொன்னீங்க தமிழ்லேயே அப்படியே சொல்லுங்கள். நீங்கள் என்ன கேட்டாங்க, என்ன சொன்னாங்க, என்ன சொன்னீங்க? ஓகேவா? நான் சொல்கிற கொஸ்டின்லாம் சொல்கிறேன்னா, ரேட் டிரான்சிஷன் பிளாக்ஸ் சொன்னாங்க. அது என்ன யூஸ்ன்னு கேட்டாங்க. ரேட் டிரான்சிஷன் பிளாக் வந்து ஒரு இன்புட் வாங்குகிற இன்புட்டும் கொடுக்குற அவுட்புட்டும் வந்து டிஃப்ரெண்ட் ரேட்ஸில் ஒர்க் பண்ணிச்சுன்னா வந்து அதை வந்து சால்வ் பண்ணி கொடுக்கும். இப்போ இன்புட் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான சாம்பிள் டைம்லேயோ கொடுக்குற அவுட்புட் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான சாம்பிள் டைம்லேயோ வந்து கொடுத்தா வந்து ஒர்க் ஆகாது. நம்ம அது சென்டரில் வந்து ரேட் டிரான்சிஷன் பிளாக் யூஸ் பண்ணோன்னா அது சால்வ் ஆகும். அது மாதிரி நம்ம ரேட் டிரான்சிஷன் பிளாக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த பஸ்ஸு மக்ஸு மெர்ஜ் அந்த டிஃப்ரென்ஸ் கேட்டிருந்தாங்க. பஸ்ஸு மக்ஸும் வந்து கம்பைன் பண்ணுற மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் சிக்னல்ஸை வந்து கம்பைன் பண்ணுற மாதிரி வந்து பஸ்ஸு மக்ஸும் யூஸ் பண்ணுறோம். மக்ஸில் என்னன்னா வந்து கம்பைன் பண்ணலாம். ஆனால் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டேட்டா டைப்ஸ் வந்து இருந்துச்சுன்னா அது வந்து ஒர்க் பண்ணாது. பஸ்ஸில் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டேட்டா டைப்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அது யூஸ் பண்ணிக்கலாம். மக்ஸில் வந்து அது டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியாது. இப்போ இன்ட்டு 16 இல்லை 00 இது மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் இருந்துச்சுன்னா மக்ஸில் யூஸ் பண்ண முடியாது. பக்ஸில் வந்து நம்ம
டேட்டா டைப் கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து இந்த ரெண்டில் பஸ் மக்ஸில் உள்ள டிஃப்ரென்ஸு. மெர்ஜில் பார்த்தோம்னா வர்ற சிக்னலை வந்து நம்ம எப்படி சொல்கிறது, கம்பைன் பண்ணுறது இல்லை. மெர்ஜில் நம்ம வந்து ஒன் ஆஃப் த சிக்னல்ஸை வந்து செலக்ட் பண்ணி வந்து அவுட்புட் பண்ணுறோம். எப்படின்னா மெர்ஜில் வந்து மோஸ்ட் ரீசெண்ட்லி ஆக்டிவான வந்து சப்சிஸ்டமோ ஏதோ ஒன்று வந்து இருந்துச்சுன்னா, ரெண்டு சப்சிஸ்டம் வச்சு கனெக்ட் பண்ணுறோன்னா, மெர்ஜில் கனெக்ட் பண்ணுறோன்னா, அதில் எது மோஸ்ட் ரீசெண்டாக ஆக்டிவாக இருந்துச்சோ அது மட்டும்தான் வந்து மெர்ஜ் எடுத்துக்கும். ரீசெண்டாக ஆக்டிவான இல்லாமல் இருக்கிறது வந்து எடுத்துக்காது. ரீசெண்டாக ஆக்டிவாக இருக்கிறது மட்டும்தான் எடுத்துக்கும். அதுதான் வந்து மெர்ஜ் யூஸ் ஆகும். கம்பைன் பண்ணது ரீசெண்டாக உள்ளதை வந்து எடுத்துக்கும். அப்புறம் எனேபிள் சப்சிஸ்டமும் ட்ரிகர் சப்சிஸ்டமும் டிஃப்ரென்ஸ் கேட்டாங்க. டிஃப்ரென்ஸ் இல்லை, அது என்னது அப்படின்னு கேட்டாங்க. எனேபிள் சப்சிஸ்டமில் வந்து ஒரு ஏதோ ஒரு லைக் ஒரு சிக்னல் பில்ட்ரோ ஏதோ ஒரு சரின்னா ரிப்பீட்டிங் சீக்வன்ஸ் ஸ்டேரோ வந்து நம்ம யூஸ் பண்ணி அதை எனேபிள் பண்ணி நம்ம கொடுக்குற இன்புட்டை வந்து அவுட்புட் பண்ணுறோம். ட்ரிகர் சப்சிஸ்டமில் என்னென்னா ரைசிங்கோ ஃபாலிங்கோ அந்த எட்ஜு உள்ளதை வந்து எடுத்து அதை யூஸ் பண்ணுறோம். இப்போ ஒரு சிக்னல் பில்டர் எடுத்துக்கிட்டோம்னா, சிக்னல் பில்டரில் வந்து ஒரு 4 to 6 வந்து 1க்கு வந்து ரைஸ் ஆகிடுச்சுன்னா, அந்த ரைஸ் ஆகிற டைமில் வந்து நம்ம கொடுக்குற இன்புட் வந்து அவுட்புட் பண்ண முடியும். அதே மாதிரி வந்து நம்ம ஃபாலிங் எட்ஜில் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணோம்னா, அந்த சிக்னல் பில்டரில் வந்து ஃபால் ஆகிற அந்த எட்ஜில் வந்து அது வந்து அவுட்புட் பண்ணும். அதுதான் வந்து இந்த ட்ரிகர் சிஸ்டமில் வந்து சப்சிஸ்டமில் உள்ள வந்து ரைசிங் எட்ஜ் ஃபாலிங் எட்ஜ் அதை வச்சு தான் வந்து யூஸ் பண்ணுறோம். அப்புறம் யூனிட் டிலே கேட்டிருந்தாங்கண்ணா. இப்போ நம்ம ஒரு யூனிட் டிலேனா வந்து ஒரே ஒரு பிளாக் வந்து இப்போ ஒரு பிளாக் வந்து யூனிட் டிலேவை வந்து எடுத்துக்கிட்டோம்னா எப்படி சொல்கிறது, அந்த பிளாக் வந்து டிலே பண்ணி கொடுக்கும், ஒரு சாம்பிள் டைம் டிலே பண்ணி கொடுக்கும். அதான் யூனிட் டிலேயோட யூஸ் ஆக்சுவலாக. எப்படி சொல்கிறது, டைரெக்டாக வந்து ஒரு ரிப்பீட்டிங் சீக்வன்ஸ் ஸ்டேரை வந்து போட்டோம்னா அது எப்படி பிரிண்ட் பண்ணுதோ அது ஆப்போசிட்டாக வந்து ஒரு சாம்பிள் டைம் வந்து பிளாக் பண்ணி எப்படி சொல்கிறது பிளாக் பண்ணி கொடுக்கும் யூனிட் டிலேல. இப்போ வந்து சாம்பிள் டைம் அவங்க கேட்குற கொஸ்டின் டிஃப்ரெண்ட் பிரபு. யூனிட் டிலேன்னா ஒரு சாம்பிள் டைம் வந்து டிலே பண்ணணும்னு அவங்களுக்கும் தெரியும், அவங்க அதை கேட்டுக்க மாட்டாங்க. அதோட யூஸ் என்ன, ஏன் ஒரு சாம்பிள் டிலே பண்ணணும்? இப்போ ஒரு ஒரு 2 இன்புட் இருக்குது ஒரு பிளாக்குக்கு. ஃபர்ஸ்ட் இன்புட் ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ கொடுக்குறீங்க, செகண்ட் இன்புட் வந்து ஒரு அதே பிளாக்கோட அவுட்புட்லேருந்து ஒரு யூனிட் டிலே எடுத்து கொடுக்குறீங்க அப்படின்னா ஏன் கொடுக்குறோம்னா, ஆக்சுவலாக அல்ஜிப்ராய்க் லூப் எரர்னு ஒன்று இருக்குது. அதாவது அவுட்புட்டே வந்து இன்புட்டாக ஃபீட்பேக்காக கொடுக்கும்போது அந்த எரர் வரும். அதனால என்ன பண்ணணும்னா ஒரு சாம்பிள் டைம் டிலே பண்ணி கொடுத்தா தான் நம்ம வந்து அவுட்புட்டில் உள்ளதே ஒன்று போய் டேரெக்டாக இன்புட்டை கொடுக்க முடியும். ஓகேவா? ஸோ அந்த அல்ஜிப்ராய்க் லூப் எரரை அவாய்ட் பண்ணுறது தான் அந்த யூனிட் டிலே. ஆமாண்ணா, ஓகேண்ணா, புரியுதுண்ணா. இந்த சிமிலிங் டுட்டோரியல் நெக்ஸ்ட் டைம் கேட்டாங்கன்னா ஒரு சாம்பிள் டைம் டிலே பண்ணும், இது அந்த டிலே பண்ணுறதுனால நம்ம அல்ஜிப்ராய்க் லூப் எரரை வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம், சால்வ் பண்ணலாம். ஓகே. அப்புறம் அந்த என்ட்ரி டியூரிங் எக்ஸிட் கேட்டிருந்தாங்கண்ணா. இப்போ நீங்கள் வீடியோவில் சொல்லியிருந்தீங்க, அது நம்ம நெக்ஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே. அதான் அப்புறம் வந்து இந்த சால்வரில் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், ஃபிக்ஸ்டு ஸ்டெப்பு அந்த வேரியபிள் ஸ்டெப்பு அந்த டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்டிருந்தாங்க. அப்புறம் கமாண்ட் விண்டோவில் நார்மல் ஒர்க் ஸ்பேஸ்க்கும் ஃபங்க்ஷன் ஒர்க் ஸ்பேஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் கேட்டிருந்தாங்க. அதுதான் கேட்டிருந்தாங்க. அவ்வளோதான், மோஸ்ட்லி அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த ஸ்டேட் ஃப்ளோவில் வந்து சொல்லியிருந்தேன், நான் உங்கள்கிட்ட சொன்னேன் என்ட்ரி. அது சரி, ஓகேண்ணா. அதாண்ணா, வேற ஒன்றும் இல்லை, அவ்வளோதாண்ணா. ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரிண்ணா, ஓகேண்ணா. ஓகே ஜெயக்குமார், உங்களுக்கு ஓகேவா இப்போ ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணது? ஓகேண்ணா. நீங்க எடுத்து பாத்தீங்களா அந்த क्वेश्चंस எல்லாம்? பாலிஸ்லாம் பார்க்கல, நான் பார்க்கல. மாஸ்டர் பண்ணிருந்தாரு, அது பார்த்தேன், பட் நான் அதை படிக்கலண்ணா. அந்த क्वेश्चन என்ன சரிங்களா? சரிண்ணா, சரிண்ணா. क्वेश्चन குரூப்ல இருக்கு ப்ரோ, ஆல்ரெடி அவங்க பாத்துப்பாங்க. இருக்கு. அதை எடுத்து திரும்ப பாருங்க, திரும்ப நீங்களும் பாருங்க, ஓகேவா? சரி, பார்க்கணும். அவர் எல்என்டி இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணாரு, அவர் கேட்ட क्वेश्चंस சார் அந்த இது மட்டும் காட்டுங்களா சார்? சார் நீங்க லாஸ்டா கொடுத்துருங்க.
ஸ்க்ரீன் நான் ஷேர் பண்ணிட்டேங்களா? ஆ சரி, இதை நீங்கள் கொடுத்த லாஸ்ட்டாக கொடுத்தது. வந்துருச்சுங்களா உங்களுக்கு? வந்துருச்சு சார். ஓகே. இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் ஒரு இடத்துல உங்களுக்கு ஏன் ஒரு ஜெக்கை இன்க்ரீஸ் ஆகுது இந்த இடத்துல? இல்லை எல்லா இடத்துலையுமே நீங்கள் எக்ஸாக்ட் ஓகே வேரியபிள் ஸ்டெப் இதில் இருக்குன்னு நினைக்கிறேன் சால்வர். ஓகே பிரச்சனை இல்லை. சார் அது வேரியபிள் ஸ்டெப்பில் தான் இருக்கும். எந்த இடத்துல சொல்றீங்க சார்? இங்கே இல்லை நீங்கள் அந்த ஒரு செட்டிங்ஸ் மாதிரி இருக்கு பாருங்க, சிமுலேஷன் கீழே. ஆமாம், அதை கிளிக் பண்ணுங்களேன். அதில் வந்து மாடல் கான்ஃபிகரேஷன் பேராமீட்டர்ஸ் பண்ணுங்க. ஒரே மாதிரி ஸ்டெப் இல்லை பார்த்தீங்கன்னா, இன்க்ரீஸ் ஆகிறது வந்து ஒரே மாதிரி இல்லை. அதை பார்க்க முடிச்சாங்களா? வேரியபிள் ஸ்டெப் இருக்குது. ஆமாம், நீங்கள் அதை ஃபிக்ஸ்டு ஸ்டெப் மாற்றுங்க. ஓகே, இப்போ வந்து செக் பண்ணுங்களேன். ரன் பண்ணுங்க. எரர் வருதா? இல்லை இது எரர் இதனால இல்லை, வேற ஃபைல் இருக்கு எரர் வருது. அது இன்னொரு இது ஓப்பன் ஆச்சு. இல்லை டைரக்டரி மாறி இருக்குன்னு வருது. இது நீங்கள் மேட் ஃபைல் வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, அது எல்லாத்தையுமே நீங்கள் கமாண்ட் அவுட் பண்ணிவிட்டு ரன் பண்ணுங்க. க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்பவும் அதே மாதிரி தான். ஒருவேளை சேவ் ஆகாம விட்டுருக்கோம். ஒரே நிமிஷம் பாருங்க. வேரியபிள் ஸ்டெப்ல தான் இருக்கு. ஃபிக்ஸ்டு ஸ்டெப். ஓகேவா? இப்போ இன்க்ரீஸ் ஆகிறது ஒரு கன்சிஸ்டண்டாக இருக்கு. இப்போ கரெக்டாக இருக்கு. ஓகே சார். இது மாதிரி எல்லாருமே கொஞ்சம் அவுட் புட் கொண்டு வந்துருங்க. ஓகேங்களா? அதாவது ஸ்டேட்டு அந்த ஆன் ஸ்டேட்டில் இருக்கும்போது ஒன்று இன்க்ரீஸ் ஆகும். ஆஃப் ஸ்டேட் போகும்போது 15 20 நீங்கள் கொடுக்குற வேல்யூலேருந்து ஒன்று டிக்ரீஸ் ஆகும். திரும்ப ஆன் ஸ்டேட் இருக்கும்போது 0லேருந்து ஒன்று டிக்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி கொண்டு வாங்க. யூசிங் எனேபிள் அண்ட் டூயிங் நம்ம ஆப்ரேஷன் ஸ்டேட் ஆக்ஷன். சார் நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம வந்து கண்டிஷன் ஆக்ஷனு, டிரான்சிஷன் ஆக்ஷனு, அப்புறம் வந்து இம்ப்ளிசிட் டெம்போரல் லாஜிக், அப்சல்யூட் டைம் டெம்போரல் லாஜிக் இதெல்லாம் பார்க்கணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இதை பார்த்துட்டு வந்து என்னென்னு டிரான்சிஷன் ஆக்ஷன், கண்டிஷன் ஆக்ஷன், டெம்போரல் லாஜிக் எல்லாருமே ஒரு ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகேண்ணா. ஓகே. தேங்க்யூ. ஓகே. நெக்ஸ்ட் கிளாஸில் வரலாம்.
தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார், பாய். ம்.